குட் டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் அன் அப்டேட். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வே ஆஃப் திங்கிங்கை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அனாலஜின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அனாலஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், இதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணுற மெத்தட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அடுத்தவங்க என்ன முடிவு எடுப்பாங்க இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால் அப்படின்னு யோசித்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது தான் அனாலஜி திங்கிங் அப்படிங்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ஆராய்ஞ்சு சின்ன சின்ன லெவலில் ஒவ்வொரு டீட்டெயிலில் யோசித்து பார்த்து அதை ஒவ்வொன்றத்தையும் மாற்றி அமைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்னு சொல்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் அப்ரோச்சை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் மேதைகளும் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இதை எப்படி பல பேர் சயின்டிஸ்ட் ஆகட்டும் சரி, என்ஜினியர்ஸ் ஆகட்டும் சரி, அவங்க ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸோடு நான் சொல்கிறேன். நான் இப்போ பேட்ரி கார் தயாரிக்கிறது பற்றி நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு அனாலஜி யூஸ் பண்ணி யோசிக்கிறவர் எப்படி யோசிப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பேட்ரி கார் தயாரித்தவங்களாம் எப்படி தயாரித்தாங்கன்னு பார்ப்பார், அதை அப்படியே காப்பி கேட் பண்ணுவார். ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் யூஸ் பண்ணி திங்க் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி காரை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கணும். இப்போது டெஸ்லா கார் பேட்டரியில் பார்த்திங்கன்னா, முன்னாடி லித்தியம் அயான் பேட்டரி யூஸ் பண்ணாங்க. அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரியில் வந்து பவர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமாக கிடையாது. அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்ரோச் யூஸ் பண்ணாங்க. ஒரு பேட்ரி வந்து எதால் செய்யப்பட்டதுன்னு அவங்க யோசித்தாங்க. அது வந்து ஒரு லித்தியம் அயான் பேட்டரிங்கப்போ உள்ளே வந்து கோபால்ட், நிக்கல், எலக்ட்ரோலைட் எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த பேட்டரியை வந்து தயாரிக்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த மாதிரி மெட்டீரியலை வந்து எங்கே வாங்கினா சீப்பாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணி இவ்வளோ ஆனோடு கேத்தோடில் யூஸ் பண்ணி பண்ணும்போது அதனுடைய தயாரிப்பு விலையும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் இதோட எஃபிஷியன்சி வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறனால அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தனியாக ஒரு ரிசர்ச் டீம் ஃபார்ம் பண்ணி சாலிட் ஸ்டேட் பேட்டரியை வந்து அவங்க இன்வென்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை அடிமட்ட லெவலில் இறங்கி அதை ஒவ்வொன்றத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதை ஒவ்வொன்றா தனித்துவமாக மாற்றி அதை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வே ஆஃப் திங்கிங் அப்படிங்கிறது. இந்த டெஸ்லா கார் பேட்டரியினுடைய எக்ஸாம்பிளை வந்து ஒரு ஜென்ரலாக தான் சொல்லியிருக்கேன். அதை பற்றி ஈலான் மஸ்க் என்ன சொல்கிறாருங்கிறது அவர் இன்டர்வியூலேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். I think it's also important to reason from first principles rather than by analogy. So the normal way that we conduct our lives is we reason by analogy. We're doing this because it's like something else that was done, or it's like what other people are doing. Me too type ideas. Yeah, slight iterations on a theme, and it's kind of mentally easier to reason by analogy rather than from first principles. But by first principles is kind of a physics way of looking at the world, and what that really means is you kind of boil things down to the most fundamental truths, and say, okay, what are we sure is true, or as sure as possible is true, and then reason up from there. That takes a lot more mental energy. Give me an example of that. Like, what's one thing that you've done that on that you feel has worked for you? Sure. So somebody could say, in fact people do, that battery packs are really expensive and that's just the way they'll always be because that's the way they've been in the past. You're like, well, no, that's pretty dumb, because if you applied that reasoning to anything new, then you wouldn't be able to ever get to that new thing. Right. It's like you can't say, horses, nobody wants a car because horses are great and we're used to them and they can eat grass and there's lots of grass all over the place and there's no gasoline that people can buy, so people are never going to get cars. Right. People did say that, and for batteries they would say, it's going to cost, historically it's cost $600 per kilowatt hour, and so it's not going to be much better than that in the future. And you say, no, okay, well, what are the batteries made of?
So first principles would be to say, okay, what are the material constituents of the batteries? What is the spot market value of the material constituents? So you can say, okay, it's got cobalt, nickel, aluminum, carbon, and some polymers for separation, and a steel can. So break that down on a material basis and say, okay, what if we bought that in the London Metal Exchange, what would each of those things cost? Like, oh, geez, it's like $80 per kilowatt hour. So clearly, you just need to think of clever ways to take those materials and combine them into the shape of a battery cell, and you can have batteries that are much, much cheaper than anyone realizes. இந்த மாதிரி வீடியோக்கள் ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.